கார்த்தி தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரம்யாவோட ஃபேக்ட்ரிக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு வராங்க. மேடம், உங்ககிட்ட வந்து கணக்கில் வராத லட்சக்கணக்கான பணம் இருக்கிறதா வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ ரம்யா வந்துட்டு, நான் ஒரு நல்ல டேக்ஸ் பேயர், என் டேக்ஸ் எல்லாம் வந்து நான் ஒழுங்காக கட்டிட்டு வரேன், உங்களுக்கு யார் இந்த மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் மேடம், எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, நாங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, சர்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல அவங்க எல்லா டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, அப்போது சூட்கேஸில் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் இருக்கும். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வராங்க. ரம்யா கிட்ட வந்து கேட்குறாங்க, மேடம் எல்லா டாக்குமெண்ட்டுமே சரியாக இருக்குது, ஆனால் இந்த 10 லட்சம் மட்டும் கணக்கில் வரல, இது என்ன பணம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரம்யாவோட ஆடிட்டர் அங்கே வராங்க. சார், அது எதுக்காக நான் சொல்கிறேன், இப்போ தான் ரீசெண்டாக ஒரு கம்பெனி கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், அவங்க கொடுத்த அட்வான்ஸ் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், அதுக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது, நீங்கள் எவிடன்ஸை எங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த பணத்தை வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு அந்த 10 லட்சத்தை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து போனதுக்கப்புறமா வந்து பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகுறாங்க. யார் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருப்பாங்க, யார் கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க, இந்த 10 லட்சம் நம்ம கைக்கு வந்தது இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அப்போ கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க தான் யாரோ கால் பண்ணி சொல்லியிருக்கணும் அப்படின்னு எல்லா லேபர்ஸையும் கூப்பிட்டு பயங்கரமாக வந்து கத்துறாங்க. யார் வந்து இந்த மாதிரி பண்ணது, கண்டிப்பாக உங்களில் யாரோ தான் பண்ணியிருக்கீங்க, ஒழுங்காக உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பயங்கரமாக கத்த, எல்லோரும் வந்து நாங்கள் யாரும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒருத்தவங்க மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் இதை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும், இதை பண்ணது கார்த்தி தான் வந்துட்டு யாருக்கூடயும் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருந்தான், இன்கம் டேக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான், அப்போ இவன் தான் கண்டிப்பாக பண்ணியிருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே கார்த்திக் வந்துட்டு, எதுக்காக தேவையில்லாமல் நீ ஏன் மேலே பழிய போடுறேன், நான் அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரம்யாவுக்கு வந்து கோவம் வருது. யாரை பார்த்து என்ன சொல்கிற நீ, கார்த்தி இந்த கம்பெனிக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு தெரியுமா, அவர் மேலே நீ பழிய போடுறியா நீ அப்படின்னு அந்த லேபரை வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக்கிட்ட போய் பேசுகிறாங்க. கார்த்தி, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, எனக்கு உங்களை பற்றி தெரியாதா, நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி வந்துட்டு, இப்படி கூடவே வேலை செய்கிறோம், அவங்களுக்கு ஃபேவரபுளாக தான் நான் நடந்துக்கிறேன், ஆனாலும் அவங்க வந்து என் மேலே வந்து இப்படி குறை சொல்கிறாங்களே, என் மேலே வந்து பழி போடுறாங்களே, எனக்கு அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ ரம்யா வந்துட்டு, இங்கே பாருங்கள், அதான் நான் நம்பலை, நீங்கள் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் அதெல்லாம் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்திக் வந்து அங்கே வேலை செஞ்சிட்ருப்பார். கார்த்தி மேலே பழி போட்டவங்க அவங்க வந்துட்டு கார்த்திக் கண்ணில் படுற மாதிரியே தனியாக போகிறாங்க. கார்த்திக் வந்து இவங்க எங்கே தான் போகிறாங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடி போகிறாங்க. அவங்க தனியாக வந்து ஆனந்த் கிட்டே பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. சார், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நான் கார்த்தி மேலே பழியை போட்டுட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. பின்னாடியே கார்த்திக் வராரு. யார்கிட்ட பேசினேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க வந்துட்டு, சார் இல்லை சார், நான் எங்கள் வீட்டுக்கு தான் பேசினேன் அப்படின்லாம் வந்து போய் சொல்கிறாங்க. அப்போது கார்த்திக் வந்துட்டு மொபைலில் வாங்கி பார்க்குறாங்க. வாங்கி பார்க்கும்போது அதில் ஆனந்த் நம்பர் இருக்கும். ஆனந்த் கிட்ட தான் நீ இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருந்தியா நீ அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. அதுக்கு அவங்க, சார் இல்லை சார், பணத்துக்காக அப்படி பண்ணிட்டேன் சார், என்னை மன்னிச்சிடுங்க சார், என்னை விட்டுருங்க சார், இது யார்கிட்டே சொல்லிடாதீங்க, ரம்யா மேடம் கிட்டலாம் சொல்லிடாதீங்க அப்படின்லாம் வந்து கெஞ்சுறாங்க. உடனே கார்த்திக் வந்துட்டு சரி நான் அவங்கள போக சொல்லிடுவாங்க. கார்த்திக் வந்து உடனே ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி ஆனந்துக்கிட்ட பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்ன நினச்சிட்ருக்க, உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்லாம் வந்து ரொம்ப கோவப்பட, அப்போ ஆனந்த் வந்துட்டு, என்ன எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, ஒழுங்காக என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு, நீ தானே இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரைடை வர வச்ச, என் மேலே வர பழி போட சொல்லி சொன்னியா நீ அப்படின்னா வந்து ரொம்ப கோவப்பட, இங்கே பாரு, நான் யாரையும் எதுவும் பண்ண சொல்லலை, நான் இன்கம் டேக்ஸ் ரைடுக்கும் கால் பண்ணலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போது கார்த்திக் வந்துட்டு, இந்த மாதிரிலாம் என்கிட்ட போய் பேசுகிறவெல்லாம் வச்சுக்காத, அவன் ஃபோனை வாங்கி நான் செக் பண்ணிட்டேன், அவன் உன்கிட்ட தான் பேசியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்த் வந்துட்டு அமைதியாக இருக்காங்க. கார்த்திக் திட்டிட்டு ஃபோனை வந்து வச்சுருவாங்க. அப்போ அருண் வந்துட்டு, என்னாச்சு, திரும்பவும் ஏதாவது பண்ணிட்டியா நீ அப்படின்னு கேட்க, அப்போ ஆனந்த் வந்துட்டு, இல்லை மாதிரி கம்பெனிக்கு வந்து நான் ரைடு போக வச்சேன், அதான் அவன் வந்து கால் பண்ணான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உனக்கு எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம், இப்போ என்ன அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்க, இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியும் சவாலில் அவன் தான் ஜெயிக்க போகிறான், நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அருண் ஒரு பக்கம் ஆனந்தை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு கார்த்திக் மேலே பழிய போட்டால் அந்த லேபர் வந்துட்டு நேராக ரம்யா ரூமுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே கார்த்திக்கிட்ட அந்த ஆனந்த் வந்து போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கும் தெரியாமல் தானே பண்ணேன் அப்படின்னு கேட்க, யாருக்கும் தெரியாது மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, இன்னொரு முறை ஆனந்த் ஏதாவது வேலை சொன்னால் அதை நீ என்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு
ரம்யா வந்துட்டு கார்த்திகை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. கார்த்திக்கும் ரூமுக்கு போகிறாங்க. ரம்யா வந்து கார்த்திக்கிட்ட இந்த மாதிரி மிஷினரிஸ்லாம் வாங்குறதுக்காக நம்ம பெங்களூர் போகிறதா இருந்துச்சுல்ல, அதுக்கு வந்து நாளைக்கே கிளம்பணும், ஒரு 3 days ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்துட்டு வெளியில் வராரு. அப்போது சூப்பர்வைசர் வந்து யோசிக்கிறாங்க, நேற்று வந்த பையன் அவனுக்கு யோகத்தை பாரு, மேடம் கூட வந்து ஃப்ளைட்டில் பெங்களூர் வரைக்கும் போக போகிறான், அவனுக்கு நல்ல ராசி தான் அப்படின்லாம் வந்து சூப்பர்வைசர் வந்து மனசில் நினச்சிட்ருக்காங்க. வெளியில் கார்த்திக் வந்த உடனே வந்துட்டு மாணிக்கம் வந்து கார்த்திகை வந்து பயங்கரமாக வந்து கலாய்க்கிறாங்க. என்னப்பா தேவசேனா எதுக்காக உன்னை மட்டும் கூப்பிட்டாங்க அப்படின்லாம் கேட்க, அது ஒன்றும் இல்லைண்ணே, அந்த மிஷினரிஸ்லாம் வாங்குறதுக்காக பெங்களூர் போகிறதா இருந்துச்சுல, அதுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்து சொன்னாங்க நாளைக்கு கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதை கேட்டு மாணிக்கம் வந்துட்டு, ஏன்பா கார்த்திக் உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, இதுவே ஒரு நல்ல வாய்ப்பாக வச்சுக்கிட்டு நீ வந்து அந்த ரம்யா மேடம் எப்படியாவது கரெக்ட் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு கார்த்திக் வந்துட்டு, அண்ணன் தேவையில்லாமல் தப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா நீ பிழைக்க தெரியாதவனா இருக்கியே, நீ நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் வந்து கார்த்திக் வந்து சொல்கிறாரு, அண்ணன் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மாணிக்கம் வந்து ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.